அதாவது மிட் வீக்ல எவனையுமே ஆட வைக்கல, சரியா? அப்ப வீக்கெண்ட்ல அவங்களே ஆட வைக்கணும், கரெக்டா? மிட் வீக்ல மெக்காலிஸ்டரை ஆட வச்சாரு. நம்ம என்ன நினைச்சோம், சரி வீக்கெண்ட்ல கொஞ்சம் டவுட்டா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நினைச்சோம். சொல்லிட்டு மெக்காலிஸ்டரை மறுபடியும் ஆட வச்சாரு. அப்போ மிட் வீக்ல எதுக்கு வேர்ட்ஸ் உட்கார வச்சேன்? நம்ம வந்து we can play mid block. ஆனா ஓகே, இந்த கேம்ல நீங்க சொல்லலாம் we took the lead, so அதனால Villa would have had to attack. இதே நில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, Villa had no necessity to attack. Correct. Which means so அதனால வந்து நம்ம மிட் பிளாக் போய் ப்ளே பண்ணோம்னா அவங்களும் பால் டிஃபென்ஸ்லயே வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பானுங்க. ட்ரெண்ட் வந்து விளையாடி ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டானா நம்மளுக்குலாம் உச்சகட்ட அவமானம் தான், சீரியஸா சொல்றேன். நாம எல்லாம் வந்துட்டு தலையை தூக்கவே கூடாதுன்னா நம்ம அவ்வளவு பேச்சு பேசியிருக்கோம். He's left the Galacticos to go to a small team அப்படின்னு டயலாக் விட்டுருக்கோம். அதனால நம்ம கேவலமா ஆடணும்னு வைங்க, சிரிச்சுக்கிட்டே போவான். பாத்தியா எப்படி ஆடி காமிச்சம் பாத்தியாடா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே போவான். ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? மெட்ரிட் கேமுக்கு எல்லாம் ரெடியா? எல்லாம் வெடியெல்லாம் எங்க? ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும் போல இருக்கு. இங்க ஒரு ஸ்வீப் பண்ற ப்ரூம் ஸ்டிக்கு, இங்க ஒரு பெட்ஷீட்டு எல்லாம் வச்சிருக்கேன். எந்த காத்தும் போய் என் பக்கத்துல வந்துடக்கூடாது, நம்ம டீம் பக்கத்துல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் வச்சிருக்கேன். இந்த காஞ்சனா படத்துல ராகவாலா இருந்துச்சு, பெட்டை சுத்தி வச்சிருப்பான செருப்பு, அந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சிருக்கேன் நானு. ஐயோ என் டீமை எந்த பேயும் அடிக்காம பாத்துக்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் நானு. அந்த கேம நினைச்சாலே மரண பயம்ல இருக்கு. ஆமா, எல்லாரும் வந்து இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருக்கீங்க, எங்கப்பா மெட்ரிட் கேமுக்கு ப்ரீவியூ காணும், வில்லா கேமுக்கு ரிவ்யூ காணும், தோத்தா மட்டும் வந்துடுறீங்க உடனே, ஜெயிச்சா மட்டும் 2 நாள் ஆகுது வீடியோக்கு. இதே பேட்ச்ல தான் கேட்டாங்க. தோத்தா மட்டும் அடுத்த நாள் போற தெரியுதே உங்களுக்கு, ஜெயிச்சிருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிச்சிருக்கோம் ஒரு வீடியோ போடுறீங்க, இதே வார்த்தையில கேட்டாங்க. ஆமா, இல்ல சண்டே அன்னைக்கு நான் பிஸியா இருந்தேன். கௌதம் வந்து ரெக்கார்ட் பண்ணலாமா தான் கேட்டாரு. நான் பிஸியா இருந்தேன் சண்டே அன்னைக்கு, ஸோ என்னால முடியல. ஸோ அதனால என் மண்டே அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதாவது கேம் டியூஸ்டே தானே, எனக்கு டியூஸ்டேன்னு தெரியாது. ரெக்கார்டிங் ஒரு மணி நேரம் முன்னாடி தான் எனக்கே தெரியும் டியூஸ்டேன்னு கேம். நான் வெட்னஸ்டே கேம்னு நினைச்சிட்டு இருந்தேன் மெட்ரிட். பட் எனிவே, ஸோ அதனால டியூஸ்டே மார்னிங் இந்தியா டைம் இந்த எபிசோட் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். நல்ல பயங்கரமான ஒரு வின்னு வில்லாக்கு அகேன்ஸ்டா. 2-0 ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் கரெக்ட், என்ன டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட்ல போயிருச்சு. அதை கேட்டேன் நான். 2-0 சொல்லும் போதே யாரு அப்படின்னு கேட்டேன் நான். வில்லா அப்படின்னீங்க, சரி ரைட் ஓகே நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு நான் அப்படின்னு வந்துட்டு நானாச்சு கௌரவமா டிரான்னு. பரவாயில்ல, என்னோட கௌரவத்துக்கு மேல காப்பாத்தி கொண்டு வின்னா சேர்த்திட்டாங்க. இல்ல நீங்க டிரா சொன்னீங்க, நான் 2-0 கரெக்டா சொன்னேன். இது அந்த கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி 8ஆம் கிளாஸ் பாஸ் பெருசா 10ஆம் கிளாஸ் ஃபெயில் பெருசாங்கிற மாதிரி. அதான் அதே மாதிரிதான் 2 பேரும் நடக்கல இல்ல. அதனாலதான் மக்களே முடிவேட்டுக்கட்டும். பாருங்க, அவர் வந்து பாயிண்ட் வரும்னு சொன்னாரு, வந்துருச்சு. நான் வந்து ஸ்கோர் கரெக்டா இருக்கும்னு சொன்னேன், ஸ்கோர் 2-0 இருக்கும்னு சொன்னா அதுவும் 2-0 இருக்கு. என்ன நமக்கு ஃபேவரா இருக்கு, நான் வில்லாக்கு ஃபேவரா இருக்கும்னு சொன்னேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அங்கதான் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. அது இருக்கு இல்ல, மேட்ச்ல இருந்துச்சு. நல்ல வேலை இல்லைன்னா கிளப்பி இருப்பாங்க, ஆன்ஃபீல்ட்லயே கிளப்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்பால நல்ல வேலை தப்பிச்சிட்டாரு ஜெயிச்சனால. கரெக்ட். ஆமா, இல்ல பட் மச் நீடட் வின். இவ்வளவு நாளைக்கு அப்புறம் மச் நீடட் வின். என்ன, எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? உங்களோட ஜெனரல் தாட்ஸ் என்ன அந்த கேம் பத்தி? எனக்கு சீசன் ஸ்டார்ட்ஸ் நௌவா, டைட்டில் நமக்கு தானே வெச்சறலாம்ங்கறீங்க. சீசன் ஸ்டார்ட்ஸ் நௌ போறோம். 7 பாயிண்ட் தானே, அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு வித்தியாசமே வெக்கமே இல்லல, வெக்கமே கிடையாது. 7 பாயிண்ட் தானே, ஒரு குச்சமே இல்லாம சீசன் ஸ்டார்ட்ஸ் நௌ வேற. ஆமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி வாரம் சீசன் ஸ்டார்ட்ஸ் நௌ போட்டோமே, அது மாதிரி ஆகாம இருந்தா சரி. இல்ல அதான் ஆல்ரெடி இப்போ இது இப்ப ஃபர்ஸ்ட் டைம் போட்டாச்சு இந்த சீசன். இப்போ இது செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் எப்ப போட்டீங்க? இல்ல டைட்டில்ல போடல, பட் ஆனா சீசன் ஆரம்பிக்கும் போது நம்ம சொன்னோம் சீசன் ஸ்டார்ட்ஸ் நௌன்னு. ஓ, அது உண்மையா? இது செகண்ட் டைம். ஆமா ஆமா, அது வந்து இந்த இப்ப ஒலிம்பிக்ஸ்ல எல்லாம் இந்த ஃபால்ஸ் ஸ்டார்ட்ம்பாங்க தெரியுமா, அதுதான் அது. இது வந்து பண்ணிடுவாங்க. ஆமா, இல்ல அது ஏன் சொல்றீங்க? கேட்டேனா நான் கேட்டேனா?
இல்ல இதுதான் ட்ரூ ஸ்டார்ட் ஆஃப் த டைட்டில் சேலஞ்ச். 7 பாயிண்ட்ஸ் ஆகுது, இதுவாகுது எல்லாம் 7 பாயிண்ட் அப்படியே ஒரே வீக்கெண்ட்ல இது பண்றோம், எரேஸ் பண்றோம் ஒரே வீக்கெண்ட்ல. அப்படி போடணும், இப்பவே போட்டுறணும். நடக்குதா நடக்கலையாங்கிறதெல்லாம் அடுத்த வாரம், இப்போ உடனே போட்டுறணும். நம்ம அதெல்லாம் அட்மின் டியூட்டிஸ் முடிச்சு விடுங்க. என்ன டப்புன்னு அட்மின் டியூட்டிஸ்ன்றீங்க, அது எனக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. இருங்க, சப்ஸ்கிரைபர் என்ன நிலைமையில இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. ஐயோ, இந்த ஆளை வச்சுக்கிட்டு நான் உன்ன ரன் பண்ணிட்டு நான் வர்ற பாடுறதுக்கு பாரு, மேட்ச் அப்போன்னு தெரியல, அட்மின் டியூட்டிக்கு தெரியல. இல்ல இது பாருங்க, அட்மின் டியூட்டிஸ் நீங்க வந்து லாஸ்ட் டைம் டார்கெட் செட் பண்ணிட்டீங்க 3250 அந்த நியூ இயர் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட்டு. இப்போ லாஸ்டா நான் பார்த்தது வந்து 3060 தாண்டிருச்சு. இப்போ என்ன இப்போ கரண்ட்லி என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறது நான் இப்போ இது லோட் ஆன உடனே சொல்றேன். யூகேல இன்டர்நெட் பிரச்சனை, எங்க வேணாலும் யூகேல இன்டர்நெட் பிரச்சனை. இல்ல 3082 அதுதான். ஸோ அதனால லாஸ்ட் டைம் பயங்கரமா ஏறி இருக்கு லாஸ்ட் வீடியோக்கு அப்புறம். ஸோ அதனால 3250 சொன்ன மாதிரி நியூ இயர்க்கு முன்னாடி அடிச்சா நல்லா இருக்கும். ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. இன்ஃபேக்ட் இருங்க, நான் வந்து டேட்டான்னு போனோடனே அட்வான்ஸ்டா டேட்டா எடுக்கிறேன். இருங்க, என்ன சப்ஸ்கிரிப்ஷன் நிலைமை என்ன? இல்ல ஏஜ் அண்ட் ஜெண்டர் அது இல்ல. 41.5% வந்து நாட் சப்ஸ்கிரைப்டா பாக்குறவங்க. விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் half of you நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம என்ன வேற வேலை வெட்டி இல்லாம இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய வேலை அதுதானே. ஸோ அதனால அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க @KOP KARUTHU அண்ட் ட்விட்டரில் வந்து @KOP KARUTHU _LFC. ஸோ அட்மின் டியூட்டிஸ்லாம் முடிச்சாச்சு. இப்போ வருவோம் கேமுக்கு. உங்கள் தாட்ஸ் என்ன அது சொல்லுங்க. லைனை பார்த்தோன்னே உங்களை தான் நினைச்சேன். அதாவது மிட் வீக்ல எவனையுமே ஆட வைக்கல, சரியா? அப்போ வீக்கெண்ட்ல அவங்களே ஆட வைக்கணும். ஆமா, கரெக்டா? மிட் வீக்ல மெக்காலிஸ்டரா ஆட வச்சாரு. நம்ம என்ன நினைச்சோம், சரி வீக்கெண்ட்ல கொஞ்சம் டவுட்டா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நினைச்சோம். சொல்லிட்டு மெக்காலிஸ்டர் மறுபடியும் ஆட வச்சாரு. ஆமா, அப்போ மிட் வீக்ல எதுக்கு வேர்ட்ஸ் உட்கார வச்சேன்? தெரியலையே. நல்ல வேலை ஜெயிச்சாரு. இல்லைன்னா நம்ம ஃபேன்ஸே முடிச்சிருப்பாங்க, சீரியஸா முடிச்சிருப்பாங்க அவரை வந்து. இட் மேக்ஸ் நோ சென்ஸ். இன்னைக்கு வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்றாரு, இப்போ வந்து 15 கேம் ஆடிப்போமா அப்ராக்சிமேட்லி, ஒரு 15 லீக்லயா இல்ல எல்லாம் சேர்த்தி லீக்ல 10 அதான் 15 இருக்கும் இருக்குமா? அதுல வந்து அட்லீஸ்ட் ஆமா 8-9 கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். சோ அவனை வந்து என்னால பர்ன் அவுட் பண்ண வைக்க முடியாது. இன்னொரு லீக்ல இருந்து வர பிளேயரை வந்துட்டு பிரீமியர் லீகோடைய இன்டென்சிட்டி லெவல்ஸ் வந்து மேட்ச் பண்றதுக்காக டைம் கொடுக்கணும் நம்ம வந்து. அதனால ஐ வாண்டட் டு மேனேஜ் ஹிஸ் மினிட்ஸ், தட்ஸ் வை ஐ டிடன்ட் ஸ்டார்ட் ஹிம் அப்படினாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு மண்டையாட்டுற தவிர எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல எனக்கு ஒரு கேள்வி என்ன, இந்த எகிட்டி கேமும் அதே லீக்ல இருந்தா வந்திருக்கான். ஆமா, சஸ்பென்ஷன்ல இல்லாத கேம் எல்லாத்தையும் ஆடி இருக்கான்னு நினைக்கிறான். கரெக்ட். அவனுக்கு இந்த ரெஸ்ட் லோட் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் எதுவும் இல்லையா? அதானே, எனக்கு என்னென்னமோ வர வளர்றாருங்க. என்னாலையும் முட்டு கொடுக்க முடியல. வர ஓரளவுக்கு தான் என்னாலையும் கொடுக்க முடியும். அவரை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு டயர்ட் ஆகுது. என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்காரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் இந்த கேக்போவை மட்டும் நான் லைன் அப்ல பார்க்கும் போது என் உசுரே போகுது. பாதி உசுறு அவனாலேயே போயிரும் நினைக்கிற கேம்ல. இல்லைங்க, அதுதாங்க எனக்கு புரியல. கேக்போக்கு பதிலாக வேர்ட்ஸ் ஆட வைக்கிறதுல என்ன பிரச்சனை எனக்கு புரியல. அதாவது கேக்போ ஒரே ஒரு விஷயம் தான், அவன்கிட்ட பால் போனாலே என்ன நடக்கும் தெரியும். ஒன்று உள்ள கட் பண்ணி பால் ஷாட் எடுப்பா 6க்கு, இல்லை லூஸ் பண்ணிடுவான் பால், இல்லை திரும்ப இன்சைட்ல ஒரு பாஸ் போடுவான். அது 3 தான் அவன் பண்றது. நான் அங்கிருந்தே ஸ்டார்ட் பண்றேங்க. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் கொன்னுட்டாங்க லிட்டரலி. பாலை கொண்டு போய் கொடுத்தா நீங்க சொன்ன அதே தான். நான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டோட. நான் சொன்னேன், இங்க பாரு கட்டின் பண்ணி 6 பாரு, கட்டின் பண்ணி 6. ஆமா, பயங்கரமான ஒரு 6 அடிச்சான். எனக்கு சட்டை கழட்டி தூக்கி போட்டு போயிடுறா, நீயே போயிடுறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. எத்தனை தடவை பாலை வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் மிஸ் பாஸ், ஆப்போனன்ட் அழகா வந்து அவன் பாலை வாங்கிட்டு போயிடுறாங்க. எனக்கு வந்து டேய் கொஞ்சமாச்சு நல்லா விளையாடுறா. அதோட ஏன்டா கீழ் நின்று பார்த்துட்டு இருக்கிறிய நீ, உனக்கு சத்தியமா தெரியலையா இவன் இவ்வளவு தப்பு பண்றான். இவன் வேற எதுவுமே டீமை கொடுக்கறது இல்ல. பிரஸ்ஸிங்கும் கிடையாது, பிரஸ்ல எங்க நிக்கணும்னு தெரியறது கிடையாது,
கேவலமா பிரஸ் பண்றது, பாலை கொண்டு போய் கொடுத்தா பால் ரிட்டன்ஷன் இல்ல, பால் ஸ்ட்ரைக்கிங் இல்ல, பால் பாசிங் இல்ல, ஓவர்லாப் பண்ற ஃபுல் பேக்குக்கு பாஸும் போடுறது இல்ல. அப்போ எனக்கு வேர்ட்ஸ் விளையாண்டு இன்விசிபிளா வேர்ட்ஸ் நின்னா கூட பெட்டரா தானே தெரியும் எனக்கு அந்த பொசிஷன்ல. இவன் நிக்கிறதோட அவன் அவ்வளவு இன்விசிபிளா ஆடினா கூட வேர்ட்ஸ் எது நல்லாதான் ஆடுவாங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இவன்ட்ட எல்லாம் கொண்டு போய் கொடுத்தும் நல்ல கவுண்டருங்க, ஒரு 2-3 கவுண்டரு இவன்ட்ட கொண்டாந்து பாலை கொடுத்தாங்க. அப்படியே திரும்பிட்டான் மைனஸ் பாஸ் போடுறது. எனக்கு நான் வந்த கோவத்துக்கு டிவி உடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இவனை மட்டும் என்னதான் ஸ்லாட் இவன்ட்ட பாக்குறாருன்னு எனக்கு தெரியல. அதுதான் எனக்கும் புரியல. அதாவது வேர்ட்ஸ் வந்து லெஃப்ட் விங்ல அவ்வளோ மோசமாவா இருப்பான் கேக்போ இருக்கிற அளவுக்கு. இல்ல சில பேர் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க கேக்போ வந்து அப்பப்போ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதுதாங்க பிரச்சனை. த ப்ராப்ளம் இஸ் இவன் வந்து ரொம்ப அப் அண்ட் டவுன் பிளேயர். அதாவது இவனை மாதிரி ஒரு அப் அண்ட் டவுன் பிளேயர்லாம் வந்து ஒரு டீம்ல அவன் ஏன்னா வீக் டு வீக் என்ன பர்ஃபார்மன்ஸ் வரும்னே தெரியாது. ஒரு வீக் 9/10 கொடுப்பான், இன்னொரு வீக் 1/10 கொடுப்பான். ஸோ லைக் என்ன பர்ஃபார்மன்ஸ் வரும்னே தெரியாது. அன்பிரடிக்டபிலிட்டி இருக்கு அந்த விதத்தில். அந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் அந்த விதத்தில் அன்பிரடிக்டபிலிட்டி இருக்கு. ஆனால் பால் அவன் காலில் வந்தால் வெரி ப்ரெடிக்டபிள் ஃப்ளோ. பால் வந்துச்சா பாக்ஸ் பக்கத்துல அவனோட லெஃப்ட் ஃபுட் தான் பால் இருந்துச்சு. அந்த டிஃபெண்டர்ஸ் நம்ம கத்துக்கோ ஞாபகம் இருக்கா? டிஃபெண்டர் என்ன சொல்லுவாங்க எப்பவுமே வந்து நீ அவனுடைய ஸ்ட்ராங் சைடை மட்டும் டிஃபெண்ட் பண்ணு, அந்த பக்கத்துல உன் பாடி பொசிஷனிங் பண்ணிக்கோ, அப்பதான் அவன் உள்ள போனாலும் அந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு என்ன டிஃபெண்ட் பண்ற கீசின்னு. நான் பாக்குறேன் அந்த டிஃபெண்டரை கண்டுக்கவே இல்லை, அப்படியே தின்ட்டானுங்க ரைட் சைட்ல. நீ அவனை இந்த பக்கம் தான் வருவின்னு தெரியும், அதே மாதிரிதான் வந்தான். 3 டிஃபெண்டர் அப்படியே அந்த பாஸ்கெட் பால்ல ஜம்ப் பண்ணுவாங்கல்ல இதுக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு கார்ட் பண்றதுக்கு, அதே தான் பண்ணானுங்க. அதுலயே 6 தான் அடிச்சான். ரொம்ப ப்ரெடிக்டபிள். ஐ ஜஸ்ட் ப்ரெடிக்டபிளா இருக்கலாங்க. ப்ரெடிக்டபிளா இருந்து எண்ட் அவுட்புட் இருந்தா கூட பரவாயில்லன்னு ஏத்துக்கலாம். ஆமா இவன் ராபன் அந்த மாதிரி தானே பயங்கர ப்ரெடிக்டபிள். ஆனா வந்து கோல்ஸ் இருந்தது, அசிஸ்ட் இருந்தது. கரெக்ட். நீ ப்ரெடிக்டபிளா இருந்துட்டு போன அது பிரச்சனை கிடையாது. ஆனா ப்ரெடிக்டபிளா நீ 90% அக்யூரசி, தக்காளி 90% கூட வேணாம்டா, 50% அக்யூரசி இருந்தா கூட நான் ஏத்துக்கோண்டா. நீ எடுக்கிற 10 ஷாட்ல ஒண்ணுதான்டா ஆன் டார்கெட்ல போகும். கோல் அடுத்தது ஆன் டார்கெட் போறதுக்கே உனக்கு அடிக்க முடியலையே. ஒருத்தர் வந்து இந்த வீக்கெண்ட் சொல்ல என்ன கேட்டிருந்தாங்க, கேப் போதான் நம்மளுக்கு கோல் போடுறான், கோல் போறவனை தூக்கி உட்கார வச்சுட்டு வேர்ட்ஸ் தான் ஒண்ணுமே பண்ணலையே, அவனது எப்படி தூக்கி உட்கார ஆட வைப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதே லாஸ்ட் சீசன் வந்து எல்லாமே சாலாக்கு போச்சு. இவன் விட்டா மாதிரியே சாலாவன் வந்து விட்டுருந்தானா, ஓ பரவாயில்ல சாலா வந்து 10 கேம்ல வந்துட்டு 2-3 கோல் போட்டான், பரவாயில்ல சாலா நல்ல பிளேயர்னு சொல்லிருக்க முடியுமா? அதேதான் இந்த தடவை வந்துட்டு அவனுங்க வேணும்னே சாலாவையும் எக்கிடிகேவி கட் அவுட் பண்ணிட்டு ஆப்போனன்ட்ஸே வந்து கேக் போக்கு தான் பால் போகணுங்கிற மாதிரியே விளையாடுறானுங்க. ஓ இவன்ட்ட போனா பரவாயில்ல, இவன் ஒண்ணு எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லி. எனக்கு அது புரியவே இல்லைங்க. நீ இட் மேக்ஸ் அப்சல்யூட்லி நோ சென்ஸ் டு ஸ்டார்ட் ஹிம் இன் கேம்ஸ். ஆனா பாருங்க ரியல் மேட்ரிட் கூட அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுவான், கேரண்டீட் அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். இல்லைங்க அதுதான் எனக்கும் புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் கேக்போ இந்த லைனப்ல இருக்கான்னு. இல்லை நீங்கள் அந்த ப்ரெடிக்டபிலிட்டிக்கு சொன்னீங்க எல்லாருமே லைக் சாலா நீ யோசிக்கும் போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அந்த உள்ள கட்டின் பண்ணி கோல் அடிக்கிறது. ஆனால் சாலா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ ரைட் ஃபுட் வீக்கர் ஃபுட்டாக இருந்தாலும் அப்பப்போ அந்த சைடில் எடுத்துன்னு போய் கிராஸை போடுவான். கேவலமான கிராஸாக இருந்தாலும் அந்த ஒரு த்ரெட்டு இருக்கு, அப்பப்போ அசிஸ்ட் அதுலேயும் வருது. அந்த இப்போ அப்பப்போ இப்போ கொஞ்சம் லாஸ்ட் ஒரு 2-3 சீசனாக வந்து ரைட் ஃபுட்டில் ஷாட் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் ஓரளவுக்கு. ஸோ அதுதான் சொல்றேன், அட்லீஸ்ட் ஓகே உனக்கு வந்து 2 ஃபீட்லயும் நான் வந்து 100% எபிலிட்டி நான் கேட்கல, அட்லீஸ்ட் ஒரு டிஃபெண்டருக்கு நீ அந்த இன்னொரு ஃபுட் ஒரு த்ரெட்டா இருக்குங்கிற ஒரு விஷயத்த மட்டும் காமிச்சா போறோம், அவ்வளவுதான். அதுதான் நான் கேட்கறேன். அது கூட இவன்கிட்ட இல்லைன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. பார்த்தோம் எனக்கு வேர்ட்ஸ் இல்லாத போது எனக்கு வந்து இன்னொரு கேள்வி என்னன்னா, நீ வந்து 115 மில்லியனுக்கு ஒரு பிளேயரை வாங்கியிருக்க. ஓகே உனக்கு வந்து ஆஸ்டன் வில்லா கேம்ல யூ நீடட் த 3 பாயிண்ட்ஸ். அதனால உனக்கு என்ன தோணுச்சு, ஓகே லெட் மீ கோ பேக் டு மை நோன் மெத்தட்ஸ். அதே லைனப்பு கீப்பர்ல ஆலிசனுக்கு பதிலா மாமடாஷ்வில்லி ஆடினா, ஸ்ட்ரைக்கர்ல நுனியஸுக்கு பதிலா எகிடிகே ஆடினா சேஞ்ச். அந்த போன சீசன் அதே லைனப்பு. எனக்கு 3 பாயிண்ட் கன்ஃபார்மா வேணும், நான் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண போறல, நீ ஆடின ஓகே. ரியல் மேட்ரிட் கேம்ல நான் திருப்பி கேக்போவை பார்த்தேன்னா சத்தியமா சொல்ற கடுப்பாயிரும். நான் இல்லைங்க 115 மில்லியனுக்கு ஒரு பிளேயரை வாங்கி வச்சுட்டு அவனுக்கு டைமோ கொடுக்காம அவனே பெட்டர் ஆகணும்னா எப்படி ஆகும்? இல்ல அதுதாங்க. ஆனா லைக் எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனாக்க, இந்த நான் வந்து கிளாப் வந்து இந்த ஃபெபினியோக்கு பண்ண மாதிரி, ஃபெபினியோ வாஸ் நாட் அ சீப் சைனிங், ஓரளவுக்கு கொஞ்சம்
பணம் கொடுத்து தான் வாங்க 40 மில்லியன் சைனிங் இருக்கும். ஆமாம். ஸோ ஃபெபீனியோக்கு பண்ண மாதிரி ஒரு ஃபியூ மந்த்ஸ் சரி நீ அடாப்ட் பண்ணிக்கோங்கிற டைப்பில் பண்ணி அப்புறம் இஃப் யூ இன்டெகிரேட் வேர்ட்ஸ் ஒரு ஜான்வரி ஃபெப்ரவரிக்கு அப்புறம்னா ஓகே ஐ கேன் அக்செப்ட் இட். ஆனால் 115 மில்லியனுக்கு வந்து வாங்கிட்டு நீ சீசன் ஃபுல்லாக பெஞ்சில் தான் உட்காந்துருப்பேன் அப்பப்போ தான் ஆடுவேன் அப்படின்னாக்கா இட்ஸ் அன்அக்செப்டபிள். விச் மீன்ஸ் யூ ஆர் இது வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் அ வெர்டிக்ட் ஆன் ஸ்லாட். நீ வந்து 115 மில்லியனுக்கு பிளேயரை வாங்கிட்டு இஃப் யூ கேனாட் ஒரு மார்ச் மாதம் வருது இஃப் வேர்ட்ஸ் ஸ்டில் பிளேயிங் ஒரு பிட் பார்ட் ரோல்னாக்கா தென் இட் இஸ் ஆன் ஸ்லாட். ஏன்னா வேர்ட்ஸோட டேலண்ட்டில் கொஸ்டின் இல்லை. அவன் ஜெர்மனிக்கு ஆடும்போது நல்லா ஆடுறான், பயர் லெவர்கூசன் ஆடின போது நல்லா ஆடினான். ஸோ சடனாக ஒரு சம்மரில் அவனோட எபிலிட்டி எல்லாம் காண போயிடாது. ஸோ அதுதான் என்னோட இது. தட் இஸ் மை ஒன்லி ஹோப். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து அட் சம் பாயிண்ட் வில் பி இன்டெகிரேட்டட் இன் டு த டீம் அப்படின்னு சொல்லி, எஸ்பெஷலி இந்த டிசம்பரில் எவ்ரி 3 டேஸ்லாம் கேம் வரும்போது ஹோப்ஃபுல்லி வில் பிளே அ லாட் மோர். அது ஒன்று. அப்புறம் நான் வந்து கேம் பார்க்க ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல, பட் த ஃபர்ஸ்ட் திங் எனக்கு விச் ஐ வாண்டட் டு சே, இவ்வளோ நாளாக நான் கத்திக்கிட்டு இருந்தேன் இந்த சிஸ்டமில் பிரச்சனை, ரெஸ்ட் டிஃபென்ஸ்னு 2 பேரை தான் பின்னாடி வைக்கணும் அப்படி. ஆஸ்டன் வில்லா கேம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ saw 3 people at the back. அந்த தேர்ட் பர்சன் வந்து kept changing. மெக்காலிஸ்டர் செல்ஸுமே இருந்தா, பிராட்லி இருந்தா, ராபர்ட்சன் இருந்தா, இல்லை கிராவன்பர்ச் இருந்தா. அந்த தேர்ட் பர்சன் kept changing depending on the situation. ஆனால் எப்போதுமே 3 பேர் இருந்தானுங்க பின்னாடி. அண்ட் நேற்று நிறைய கவுண்டர் அட்டாக்கு, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினச்சேன் மறந்தே போயிட்டேன். நிறைய கவுண்டர் அட்டாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3-on-3 இருந்தது டு ஸ்டார்ட் வித். வில்லா 3 நம்ம 3. இதே ஒரு 2 கேம் முன்னாடி இருந்ததுன்னா, இந்த வில்லா கேமே ஒரு 2 கேம் முன்னாடி வந்திருந்ததுன்னா வி வுட் ஹவ் பீன் a 3-on-2 அண்ட் வில்லா வந்து கோல் போட்டிருப்பாங்க 100%. ஏதாச்சும் ஒரு சான்ஸ்ல கோல் போட்டிருப்பாங்க. பட் அந்த 3-on-3 இருந்ததுனால they were not able to make it count அந்த 3-on-3. ஏன்னா ஈக்குவல் நம்பர்ஸ். ஸோ அதனால ஐ தாட் தட் இது வந்து ஐ எம் ஹோப்பிங் ஹி ஸ்டிக்ஸ் வித் திஸ். நீ வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கிராவன்பர்ச் தான் இருக்கணும்னு நான் சொல்லலை, யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும், அவ்வளோதான். இன்னமே பிரஸ் இன்னமே மோசமா தாங்க இருந்துச்சு. ஐ மீன் பிரஸ் வாஸ் மச் பெட்டர் தான் தென் தி ப்ரீவியஸ் கேம்ஸ். பட் ஸ்டில் மிட்ஃபீல்ட்ல அவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குங்க. எனக்கு வந்து அது என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியல. ஆமா, இல்ல நீங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. பட் நான் சொல்றேன், அந்த ரெஸ்ட் டிஃபென்ஸ் சொன்னது அந்த ஒரு இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அதர்வைஸ் அவுட் ஆஃப் பொசிஷன்ல இஷ்யூஸ் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. அதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் மேல 4 பேர் போயிடுறானுங்க. சாலா, கேக்போ, எக்கிட்டிகே, ஷோபஸ்லை 4 பேருமே வந்து பிரஸ் பண்றதுக்கு மேல போயிடுறானுங்க. ஓகேவா, நடுவுல இருக்க வேண்டிய கிராவன்பர்ச்சையும் மெக்காலிஸ்டரையுமே வந்து ஏதோ ஒரு பிளேயர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிராக் பண்ணிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், the midfield becomes so open. இவனுங்க 2 பேரும் வந்து அவனுங்க 2 பேரையும் பிரஸ் பண்றன்னு நினைச்சிட்டு கீப்பர் பால் இருந்துச்சுன்னா பிரஸ் பண்றன்னு நினைச்சிட்டு அவனுக்கு கூடி போறதுக்கு போயிடுறானுங்க. இந்த அட்டாக்ல அவனோட 2-3 பேர் பண்ணுங்க, அவனுங்க அழகா டிராப் இன் பண்ணோடனே 2 பேருக்கு பிரஸ் பண்ற இடத்துக்கு நடுவுல கோல் கீப்பர் பிளே பண்றான். ஆமா, ஸ்ட்ரெயிட் பால் வருது, அவனோட அட்டாக் ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போறான். டேய் என்னடா பிரஸ் இது? இது வந்து நம்மளோட அந்த நம்ம வந்து வி கோ மேன் டு மேன் மிட்ஃபீல்டில். ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மெக்காலிஸ்டரும் கிராவன்பர்ச்சும் தே கெட் ட்ராக்ட் அவுட்னு. மேன் டு மேன் ப்ரெஸ்ஸிங்கோட நீங்கள் லாஸ்ட் சீசன் சாம்பியன்ஸ் லீக் ஆன்ஃபீல்ட் கேம் அந்த செகண்ட் லெக்கு டெம்பெலேயோட கோல் பாருங்க எப்படி வந்ததுன்னு. அந்த இதே 4-4 தான். அப்போ ஐ திங்க் வேற யாரோ ஆடினா அந்த 10ல் சோபோஸ்லையும் இவனும் இருந்தான், கிராவன்பர்ச்சும் பின்னாடி. கிராவன்பர்ச்சா மெக்காலிஸ்டர் எவனோ இருந்தான், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த தே கெட் ட்ராக்ட் அவுட். அந்த ஓப்பன் ஆகிற ஸ்பேஸ்ல தான் டெம்பெலே பின்னாடி வந்து he gets that long through ball அவங்க லெஃப்ட் பேக் நூனோ மெண்டஸ்ட் வந்து. ஸோ அப்படிதான் அந்த கோல் வருது. நம்ம வந்து நம்மளோட சிஸ்டம் வந்து அதுதான், we go 4-4, மிட்ஃபீல்ட்ல 2 பேர் வந்து they go man to man. அதோட வீக்னஸும் இதுதான், which it is something we have to learn. Why don't we play mid blocks-ங்க? Why do we have to go press the goalkeeper வரைக்கும்? எனக்கு அதுதான் எனக்கு புரியவே இல்லை. Like why can't we play mid block? இல்ல ஏன்னா நம்ம வந்து we can play mid block. ஆனா ஓகே இந்த கேம்ல நீங்க சொல்லலாம் we took the lead, so அதனால Villa would have had to attack. இதே நில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, Villa have no necessity to attack. Correct. Which means ஸோ அதனால வந்து நம்ம மிட் பிளாக் போய் ப்ளே பண்ணோம்னா அவங்களும் பால் டிஃபென்ஸ்லேயே வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பானுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஸோ வி ஹாவ் டு பி ப்ரோஆக்டிவ். நம்ம என்ன கேம்பிள் பண்ணுறோன்னா நம்மளோட ப்ரெஸ், நம்மளோட இந்த ஹார்ட் ஒர்க் ஆஃப் சோபோஸ்லை அண்ட் எக்கிடிகே அண்ட் கேக்போ அண்ட் சாலா,
how they press அந்த 4 பேர் if we press their entire back line னா கோல் கீப்பருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் மேல போறது and we are saying அந்த one on one battle whether it is to midfield or to the forwards நம்ம டிஃபெண்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா அந்த ஒன் ஆன் ஒன் பேட்டில் நம்ம வின் பண்ணுவோம் பிகாஸ் we have the better players அப்படின்னு சொல்லிட்டு so Van Dijk versus anyone Van Dijk should win Konate versus anyone Konate should win McAllister same எல்லாரும் அந்த ஒன் ஆன் ஒன் பேட்டில் தான் we are targeting we want them to go one on one அண்ட் நம்ம நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம்ல வந்து பேக் ஃபோர்ல ஸ்லாட் பிளேஸ் மற்ற டீம்ல மற்ற மாதிரி சொல்லுவாங்க பட் வாட் ஜென்ரலா பீப்புள் சே அது +1 சிஸ்டம்னு அட் த பேக் ஸோ ஆப்போனண்ட்டுக்கு 3 ஃபார்வர்ட்னா 4 பீப்புள் ஸ்டே பேக் நம்ம சைட்ல அந்த மாதிரி ஸோ அது +1 ஸோ 2 பேர்னா 3 பேர் இருப்பாங்க பின்னாடி அந்த மாதிரி +1 ஸோ வி ஜென்ரலி ஆர் திங் இஸ் ஆர் டிஃபென்ஸ் வில் அவுட் நம்பர் தேர் ஃபார்வர்ட்ஸ் அண்ட் ஆர் மிட்ஃபீல்டர்ஸ் ஷுட் வின் தேர் மேன் டு மேன் பேட்டில்ஸ் அதுதான் ப்ராப்ளம் இஸ் நீங்க சொன்ன மாதிரி if அந்த மிட்ஃபீல்டர்ஸ் டிராக் அவுட் பண்ணிட்டு அந்த இருக்கிற அந்த ஒரு ஃபார்வர்ட் பின்னாடி வந்துட்டான்னா ஐடியலி சென்டர் பேக் ஷுட் ஸ்டெப் அப் ஆனா ஏன்னா யூ ஹேவ் அந்த +1 இல்ல சென்டர் பேக் ஷுட் ஸ்டெப் அப் ஆனா ப்ராப்ளம் என்னன்னா if they drop in too deep so that is the issue கொஞ்சம் நீங்க சொன்ன பாயிண்ட் ஒருவேளை அந்த அட்டாக்கர் டூ டீப்பா வந்து ஒரு சென்டர் பேக்கோ அவ்வளவு தூரம் பண்ணிட்டான்னா அந்த ஃபர்ஸ்ட் டச்லயே அந்த அட்டாக்கர் ரிலீஸ் பண்றக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு ஏதாவது ஒரு மிட்ஃபீல்டர் எவனா டிராப் பண்ணானா அதுதான் பிரச்சனை இருக்கு அண்ட் இன்னொன்னு அந்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த மிட்ஃபீல்டர்ஸ் டிராக் அவுட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபார்வர்ட் வந்து பின்னாடி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க he opens up space for one of those midfielders to run and the thing is நம்ம டீம்ல பிரச்சனை என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன் செல்சில கைசைடோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க he has that engine to run back and forth கரெக்ட் நம்ம டீம்ல மெக்காலிஸ்டர்ட்டையும் கிராவன்பர்ச் டீமே அந்த என்ஜின் அவ்வளோ என்ஜின் கிடையாது கைசைடோட்ட இருக்கிற அளவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கைசைடோ எதுக்கு எடுக்கணும்னா ஐ திங்க் இன் மை ஒப்பீனியன் அந்த ஒரு டிஃபென்சிவ் ரோல்ல இஸ் ப்ராபபிலி த பெஸ்ட் இன் த லீக் நம்ம இதுல ஒரு டாட்னம்ல பலீனியா கூட அதே மாதிரி தான் ஸோ இப்போ சப்போஸ் வந்து அந்த ஃபார்வர்டு வந்து பின்னாடி வரான் சென்டர் பேக் வந்து ஸ்டெப்ஸ் அப் ஒரு கேப் இருக்கு ஒரு மிட்ஃபீல்டர் ஓட ஆரம்பிக்கிறான்னா இஃப் யூ கேன் பீட் மெக்காலிஸ்டர்னா இஸ் பேசிக்லி த்ரூ ஆன் கோல் கொனாட்டே ஹஸ் டு கவர் இல்ல அந்த ஒரு த்ரூ பால் கொனாட்டேக்கு இட் வில் பி a big distance அவனுக்கு கவர் பண்றதுக்கு சோ அதுதான் சோ தட் இஸ் தி எக்ஸ்ப்ளாய்டேஷன் தட் யூ இல்ல இதனால தான் we end up dropping deeper அந்த அட்டாக்ல லைக் opponent runs at us அது நடக்குது and then we stop until they get to the edge of our box நம்ம பாக்ஸோட எட்ஜ்ல வந்தா தான் ஐயோ இவ்ளோ தூரம் வந்துட்டானுங்க போல இப்போ நம்ம நிப்பாட்டினால அங்க வரை நம்ம விட்டுறோம் இந்த கேமே பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 8th மினிட்லயே நம்ம வில்லா போஸ்ட் அடிச்சானுங்க every other game that will be going in மறுபடி 1-0 டவுன் போவோம் இங்க நல்ல வேலை ஏதோ ஒரு லக்கு போஸ்ட் அடிச்சு போட்டு வெளியே போயிருச்சு அதேதான் சேம் 15 minutes ஆஃப் எவ்ரி கேம் இந்த கேம்லயும் தான் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் 15 minutes இல்ல அந்த நீங்க அந்த சொன்னீங்க அந்த டிராப் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோன்னு செல்சி கைசைடோ கோல் அப்படித்தானே வந்துச்சு நமக்கு அகைன்ஸ்டா அதாவது நிறைய பேர் அது வேன் டைக்கு மீம் பண்ணாங்க என்ன இவன் இப்படி பின்னாடியே இது பண்ணிட்டு இருக்கான் சிஸ்டம் வைஸ் he actually did the right thing வேன் டைக் வந்து பின்னாடி போறது அவன் போறது அந்த ஸ்லாட் சொல்லி தான் அவன் போறான் இட் இஸ் த ரைட் திங் டு டூ ஏன்னா அவன் ஸ்டெப் அப் பண்ண முடியாது அவன் ஸ்டெப் அப் பண்ணானா பின்னாடி செல்சி ஹேட் லைக் இனஃப் பிளேயர்ஸ் டு மேக் தட் ரன் பிஹைண்ட் ஸோ அவனால ஸ்டெப் அப் பண்ண முடியல கைசடோ இப்போ அதோட ஒன் ஆஃப் த கவுண்டர்ஸ் டு தட் இஸ் இப்போ கைசடோ என்ன சொல்லுவான் நீ எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறேன்னா நான் ஷாட் எடுக்கிறேன் நான் ஏன் எடுக்க மாட்டேன் விச் இஸ் வாட் எனி குட் மிட்ஃபீல்டர் வில் டூ அதுல ஒன்றும் டவுட் இல்லை So அதுதான் there are still flaws in this game வந்து seriously அந்த ஒரு இதாங்க wherein we didn't concede first 15 minutes we didn't concede basically அவ்வளவுதான் அந்த போஸ்ட் அடிச்சு அது உள்ள போயிடுச்சுனா it would have turned into become another game தான் அதேதான் அத ஸ்லாட் வந்து சொன்னார் again it was a game of fine margins தான் this time we were on the right end of it அவ்வளவுதான் எப்பவுமே we are on the wrong end of it this time வந்து we came out with the right end of it வேற ஒண்ணுமே பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது இந்த கேம்ல அப்படின்னு எனக்கு that's how I thought நான் உங்களுக்கு அம்ச பாயிண்ட்ஸ்ல எல்லாமே அதான் எழுதியிருந்தேன் just basically அந்த first 15 minutes மறுபடியும் we were nowhere in the game அதுக்கப்புறம் we started improving ஆமா பட் இல்ல இப்போ மிட்ஃபீல்ட் பத்தி பேசணும் மெக்காலிஸ்டர்னு ஐ தாட் இந்த கேம் வந்து மெக்காலிஸ்டர் had a very good game after a very long time அதுதான் சொல்ல வந்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மெக்காலிஸ்டர் நல்ல கேம் ஆடினான் இந்த வாட்டி ஆமா எனக்கு அந்த மறுபடியும் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபயரே தெரியுது இல்லைங்க திருப்பி இவன் அப்பா இவன் ஒழுங்கா ஆடுறதுக்காகவே வந்திருக்கானாட்டு இருக்கிறா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் பாசஸ் எல்லாம் கரெக்டா போட்டான் டியூவல்ஸ் எல்லாம் வின் பண்ணா எங்க பாஸ் ரிலீஸ் பண்ணும் எங்க பாஸ் திரும்பி பின்னாடியே விளையாடணும் இல்ல எப்ப முன்னாடி கொண்டு போகணும் எப்ப கேம் ஸ்லோ டவுன் பண்ணணும் எல்லாமே பண்ணான் திஸ் இஸ் வாட் வி வாண்ட் ஹிம் டு டூ இத்தனை கேமா அதெல்லாம் எதுவுமே இல்ல
அண்ட் ஃபைனலி கம்ஸ் அப் அண்ட் லைக் இப்போ நான் தாண்டா அப்படிங்கிற இதை தாண்டா கேட்டோம் 10 கேமா ஆளக்கானா இப்பதான் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபைனலி ஒரு கேம் ஒழுங்கா ஆடினா ஆப்வியஸ்லி when he plays well the entire team plays well because everything goes through himங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமாம் இல்லை அதுதாங்க, அதாவது ஒரு ஃபியூ எபிசோட்ஸ் பேக் நம்ம சொன்னோம் வேர்ட்ஸ் வந்து வி எக்ஸ்பெக்ட் him to, ஏன்னா அந்த கேம் வேர்ட்ஸ் ஆடினா நம்ம பேசும்போது, ஸோ வேர்ட்ஸ் வந்து வி எக்ஸ்பெக்ட் him to create from the number 10 பொசிஷன். பட் நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க டீப்பர் சைட்லேருந்து யாராச்சும் கிரியேட் பண்ணுறதுக்கு வேணும். யூஸ்வலாக அது நம்ம மெக்காலிஸ்டர் தான் பண்ணுவோம். நமக்கு ப்ராப்ளம் இஸ் இந்த சீசன் வந்து மெக்காலிஸ்டர் ஹஸ் பின் டெரிபிள், ஹி ஹஸ் பின் சோ பேட். ஸோ அதனால் அந்த பின்னாடியிலேருந்து வர கிரியேட்டிவிட்டியே இல்லை, வேர்ட்ஸ் மேலே பயங்கர ப்ரெஷர் வருது கிரியேட் பண்ணுறதுக்கு. அதனால அவனுக்கும் ஸ்பேஸ் கிடைக்காம அவனும் பின்னாடி பின்னாடி வரான் டீப்ல கிரியேட் பண்றதுக்கு. பட் இல்ல அதுதான் அந்த டீப்பர் கிரியேஷன் வந்து வி நீட். அண்ட் இந்த கேம்ல அது டெஃபினட்டா மெக்காலிஸ்டர் இருந்தது. மச் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ்ங்க, மச் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். இது பிரஸ் பத்தி பேசணும். கிராவன்பர்ச் பிளேட் ஹையர் இந்த செகண்ட் ஹாஃப்னு எழுதிருக்கீங்க. நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணீங்க அதுல? அந்த செகண்ட் கோல் பார்த்தீங்கன்னா வந்து கீப்பர்ட்ட தான் மறுபடியும் பால் இருந்துச்சு. வி க்ளோஸ் டவுன் ஆல் தேர் லேன்ஸ், பாசிங் லேன்ஸை வந்து நம்ம க்ளோஸ் டவுன் பண்ணோடனே ஐயோ இது வேற ஏதோ சான்ஸ் இல்லையாட்டு இருக்கு, நம்ம ஸ்ட்ரைட்டாக தூக்கி லாங்கில் போட்டுறான்னு சொல்லிட்டு எமி மார்டினஸ் லாங்காக பாலை வந்து கிளியர் பண்ணா வேன் டைக் ஹெட்ஸ் இட் டவுன் காம்லி ஃபார் மெக்காலிஸ்டர். ஓகே, அந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா மெக்காலிஸ்டர் இஸ் தி ஒன்லி 6 தேர். ஓகே, அவங்க ஆஸ்டன் வில்லா பிளேயர்ஸ் வந்து மெக்காலிஸ்டரை சுற்றி 4 பேர் இருந்தாங்க. அவன் வந்து அதுல 2 பிளேயருக்கு நடுவுல பால் போட்டான். அதுல கிராவன்பர்ச் வந்து he was the 10 டபுள் பிவட் 6ல வெயிட் ஆனா டபுள் பிவட் கூட 10ல வச்சிருக்கானுங்க. சோஃபஸ்லாவையும் இவனையும் கிராவன்பர்ச்சையும் அந்த இடத்துல. நல்ல வேளை அவன் போட்ட பாஸ் 2 ஆஸ்டன் வில்லா பிளேயர்ஸ்க்கு நடுவுல போய் கிராவன்பர்ச்சை கண்டுபிடிச்சிச்சு. see I understand the trade offங்க. இப்போ வந்து அந்த பாஸ் அங்க போய் லேண்ட் ஆனனால Gravenberch and Szoboszlai, both of them are running at the Villa defense with Ekitike already dragging one man out. So Gravenberch is getting a clear sight of goal. Adalla he takes a shot, deflection ஆகி உள்ள போயிடுச்சு. Okay, but that is the trade off that slot says I want to have it. But problem அதுவும் ரிஸ்க் ஃபுட்பால் தான். அதுல ஒருத்தவன் காலை வச்சு உள்ள பிளாக் பண்ணி இருந்தானா வந்து மெக்காலிஸ்டர் கொனாட்டே இவனை தவிர அவர் யாருமே கிடையாது பின்னாடி அந்த சமயத்துல. ஆமா ஆமா, அந்த செகண்ட் கோலுக்கு பாத்தீங்கன்னா that is what he looks to takes away from PSG. PSG பாரு அங்க விட்டினி அங்கேயே இருக்கான் பாரு ஒருத்தன் பின்னாடி ஒரே ஒருத்தன் பாலை வின் பண்ணி கொடுத்துறான் பாரு. டேய் தலைவா, அங்க ஒர்க் அவுட் ஆகும், இங்க ஆகுமாங்கறதான கேள்வியே. அதுதான். ஆமா, so I just felt we don't have கிராவன்பர்ச் வந்து மேல இருந்தான், மெக்காலிஸ்டரை விட கிராவன்பர்ச் மேல இருந்தான். இல்லங்க அந்த ஒரு அடிஷனல் பிரஷர் அகைன் இட் கோஸ் டுவர்ட்ஸ் அந்த என்ன சொல்றது game state in a way. ஏன்னா வில்லா வந்து they had to come out, which means they had to play either through our lines or above our lines, எப்படி வேணாலும். so which means நீ வந்து if they try to play through னா நீங்க சொன்னது அதே தான். லைக் அதாவது அந்த இந்த சிச்சுவேஷனே நீங்க சொன்னீங்க எல்லா லைனும் கட் பண்ணிட்டா அதனால அவன் மேலே போனான் அப்படின்னு. ஸோ தட் இஸ் த திங். இப்படி நம்ம வந்து வி ஆர் சேயிங் ஓகே நம்ம வந்து எல்லாரையும் ப்ரெஸ் பண்ணுவோம், இஃப் யூ கேன் பிளே த்ரூ அஸ், அப்படி இல்லைன்னா நீ மேலே தான் அனுப்பிச்சாங்கன்னு பின்னாடி வி ட்ரஸ்ட் வேன் டைக் அண்ட் கொனாட்டே டு வின் தட். அதுதான் இது வந்து இட் ஹாஸ் ஒர்க் பிகாஸ் இனவே. ஏன்னா வந்து வில்லா லீட்ல இல்லை, இதே வில்லா லீட்ல இருந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு தெரில, இந்த மாதிரி இதே மாதிரி ஆடி இருப்பாங்களான்னு. ஸோ இல்லை எல்லாருமே கேட்டாங்க, அதான் ஸ்லாட்டே வந்துட்டு எங்களுக்கு லாங் பால் ஆட தெரியாதுன்னே சொல்லிட்டு போயிட்டாரு. உனையாரா பின்னாடி இருந்து பில்டப் எல்லாம் பண்ண சொன்னது? அதுதான், நீ லாங்கா தூக்கி போட்டிருந்தாலே அவங்களுக்கே டிஃபெண்ட் பண்ண தெரியாது அப்படிங்கிறது. ஆமா, டு அ பாயிண்ட் வில்லா செட் நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல நாங்க ஆட போறோம். எங்களோட ஸ்ட்ரென்த் லாஸ்ட் 6 கேம்ஸ் நாங்க வின் பண்ணிருக்கோம், இதை வச்சு தான் வின் பண்ணிருக்கோம். என்னோட ஸ்ட்ரென்த் நான் வந்து பேக் பண்ணிட்டு போறேன். நான் ஆப்போசிஷன் டீமோட வீக்னஸ் நம்பில நான் போகல, என்னோட டீமோட ஸ்ட்ரென்த்தை நம்பி நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த கொஸ்டின் உங்களை கேட்குறேன், ஆஸ் அ டீம் நீங்க உங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஆடணுமா ஆப்பனோட வீக்னஸ் காணணுமா? டிபெண்ட்ஸ், கேம் டு கேம் டிபெண்ட் ஆகும். லைக் அது கேம் டு கேம் டிபெண்ட் ஆகும். யூ கோ இன் டு அ கேம் சேயிங் ஓகே வி வில் பிளே டு அவர் ஸ்ட்ரெங்ஸ். அதாவது ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும் டெஃபினட்டாக, சம்திங் தட் ஓகே. இப்போ வில்லாக்கே ஃபார் எக்ஸாம்பிள் 6 கேம் ஜெயிச்சிருக்காங்க லாஸ்ட் 7 கேமில். ஸோ கோயிங் இன் டு த லிவர்பூல் கேம் நான் சொல்கிறது. ஸோ அதனால் வந்து ஓகே அது என்ன ஐடென்டிட்டியோடு ஜெயிச்சிருக்காங்க, பிளேயிங் அவுட் ஃப்ரம் த பேக் அது இது. ஸோ லைக் வை வுட் யூ சேஞ்ச் தட்? 18 out of 21 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டு அதை என்னத்துக்கு சேஞ்ச் பண்ணும்? அட் த சேம் டைம் யூ நோ தட் அன் அப்போனண்ட் ஹேஸ் திஸ் மேஜர் வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ கேமில் ஓகே யூ ட்ரை டு பிளே அவுட். அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாலாவோட கோல் வந்து அந்த பில்டப் மிஸ்டேக்கில் தான் வந்தது. பட் ஓகே அதுக்கு முன்னாடியே தெர் வர் சைன்ஸ் தட் அவங்க பில்டப் சரியா இல்லை அப்படின்னு சொல்லி. கரெக்ட். ஷோபஸ்ல ஒன்னு பிரஸ் பண்ணிட்டு போய் நேரா அடிப்பானே எமி மார்டினஸ்க்கு. ஆமா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அட் தட் பாயிண்ட் இட் செல்ஃப் எமரியா இருந்தா ஓகே இது சரியா ஒர்க் அவுட் ஆகலை, அவங்க ப்ரெஸ் நல்லா இருக்கு, விச் மீன்ஸ் லெட்ஸ் கோ லாங், என்ன நடக்க போகுது, அவங்க டிஃபெண்ட் பண்றாங்களான்னு பார்ப்போம். இது வரைக்கும் வந்து இந்த சீசன்ல தேவ் ஷோன் நோ எவிடன்ஸ் ஆஃப் டிஃபெண்டிங். ஸோ அதனால வந்து எதுக்கு நம்ம லாங்கா போகக்கூடாது. ஓகே நம்ம ஸ்டைல் இல்லை அது, பட் ஆனால் சில சமயம் யூ ஹேவ் டு வின் மேட்சஸ் பை பிளேயிங் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஈவன் இஃப் இட் இஸ் நாட் யுவர் ஓன் இது. ஸோ ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மேட்சுங்க. மேட்ச் டு மேட்ச் அது இதுவாகும். யூகே அதாவது நீங்க ஒரு பிளானோட போகலாம், அப்போனன்ட்டும் ஒரு பிளானோட தானே வரான். ஸோ அதனால ரெண்டு பிளானும் கிளாஷ் ஆகும்போது என்ன பிச்சில் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஆட முடியும். தட் இஸ் த ஹோல் பாயிண்ட். எனக்கு தெரியலங்க, எல்லாருமே சொன்னாங்க ஆஸ்டன் வில்லா வந்து இந்த மாதிரி ஆடினால நம்மளுடைய கைக்குள்ளாரே வந்து கொடுத்துட்டானுங்க, அதனால தான் நீங்கள் வின் பண்ணீங்கன்ட்டு. நான் என்ன சொன்னேன், நாங்கள் அப்படி அவனுங்களை ஆட வச்சனால தான் அவனுங்க அப்படி ஆடினானுங்க. இப்போ அதுவே வந்து அந்த எமி மார்டினஸோட மிஸ்டேக்கே பார்த்தீங்கன்னா அவனோட லைன்ஸ் எல்லாமே கட் பண்ணோம். ரைட் சைட் ஆஃப் த பார்க்கலாம், எங்கேயுமே பாஸ் போட முடியாமல் நம்ம எல்லாம் கட் பண்ணனால தான் அந்த மிஸ்டேக்கே நம்ம கிரியேட் பண்ணோம். கரெக்ட். ஆமா, நம்மளுடைய பிரச்சனால தான் அவசரப்பட்டு அந்த பாஸ் போட வேண்டியதா போச்சு. போட்ட பாஸ் வந்து சாலாக்கு நேராக கொடுத்தா சாலா ஃபினிஷ் பண்ணான். நம்ம எப்படி சொன்னாலும் பார்க்கலாம். ஒன்று வந்து ஓகே அவங்க அப்படி பண்றான்னு சில பேர் சொல்லலாம். ஐ ப்ரிஃபர் டு see it as we improved our press. நம்மள யாரையுமே பாஸ் பண்ண விடல, அவன்கிட்ட ஈஸி பாஸஸா. ஸோ we forced him to make the mistake அப்படின்னு. ஆமாம் இல்லைங்க, அதுதான். அதாவது எனி திங் இன் ஃபுட்பால் ஜென்ரலாக பிகாஸ் ரெண்டு சைடு இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால 100% இதுதான் ரீசன்னு சொல்லவே முடியாது. தெர் இஸ் ஆல்வேஸ் நம்ம ஒரு விஷயம் நல்லா பண்ணுறோம், அவங்க வந்து ஈக்குவலி அந்த விஷயத்த நல்லா பண்ணல. ஸோ அந்த ஒரு பேலன்ஸ் எப்போதுமே இருக்குது. 60% 40% ஏதோ ஒரு லெவலில் பேலன்ஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் ஈவெண்ட் ஆகுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ கிக்கில் கோல் போடுறான்னு வச்சுக்கோங்க ஒருத்தான், இல்லை ஒரு கார்னர்லேருந்து இப்போ ஆர்சனல் மாதிரி கார்னர் வந்து ஹெட்டர் வந்து கோல் போடுறான். ஆர்சனல் வந்து செட் பீஸில் அவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்கிறது அது ஒரு பக்கம். அதை டிஃபெண்ட் பண்ணாமல் டிஃபெண்ட் பண்ண தெரியாமல் ஆப்போனன்ட் ஆடுறான்ல, கேப்ரியல் ஃப்ரீயாக ஓட விடுறான்ல ஒருத்தான், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் ஈக்குவலி, அதாவது யோர் கிரியேட்டிவிட்டி ஆர் யோர் இது என்ன சொல்கிறது, உங்களோட எஃபர்ட்டு ப்ளஸ் அப்போனண்ட்டோட மிஸ்டேக் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு அவுட்கம் வரும் எப்போதுமே ஜென்ரலாக. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் இந்த கேம் வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத். நம்ம நல்லா விளையாண்டோம், அவங்களும் மேபி நல்லா விளையாடலையா வாட் எவர், பட் நம்ம தான் மோசமா கேமுக்குள்ள போனோம். அவங்க பயங்கர கான்ஃபிடன்ஸோட தான் வந்தாங்க. ஸோ வின் இஸ் அ வின். நமக்கு வந்து அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டிங் வின், மச் பெட்டர் சாலிடா. அதாவது நம்ம சொன்னா அதே தான் கேம் ஸ்டேட் திருப்பி சொல்றோம் அந்த விஷயம் தான். அந்த ஹாஃப் டைமுக்கு முன்னாடி நம்ம அந்த போட்டுட்டு போன கோல் வந்து மேசிவ்ங்க. எனக்கு கேட்டால் அந்த சீசன்லயே மேசிவ்னு சொல்லுவேன் நான். ஆமாம் டெஃபினட்டாக அதுவும். பட் ஈவன் அந்த எக்கிட்டிக்கு ஆஃப் சைட் கோலே நான் சொல்லுவேங்க. லைக் ஐ திங்க் இட் கேவ் அஸ் கான்ஃபிடன்ஸ். ஓகே வி கேன் கோ அட் திஸ் வில்லா டிஃபென்ஸ், அவங்க அவ்வளோ இதுவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அந்த ஆஃப் சைடில் ரூல் அவுட் ஆயிடுச்சு, பட் அந்த ஃபேக்ட் தட் ஹி வாஸ் ஏபிள் டு கெட் இன் டு தட் பொசிஷன், அந்த ஒரு ரன்னை ஒரு செகண்ட் லேட்டாக பண்ணியிருந்தா இவோட பின் ஆன் சைடு, அவ்வளோதான் வித்தியாசம், அவ்வளோதான். ஸோ லைக் த ஃபேக்ட் தட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருதுங்கிறதே வந்து இட் வாஸ் அ வெரி என்கரேஜிங் சைன். பட் கேம் முடிஞ்ச அப்புறம் சாலா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தான். என்ன கொடுத்தான் எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க என்ன கொடுத்தான் என்ன எது. ஃபர்ஸ்ட் 250 கோல்ஸ் ஐயா, நமக்கு மட்டுமே 250 கோல்ஸ் மேசிவ். அண்ட் தேர்ட் டாப் இதுல இஸ் ஈக்குவல் ரூனி. ஆமா ஜிஏல இஸ் ஈக்குவல் ரூனி ஃபார் GA இல்ல கோல்ஸ் whatever, he is equal to Rooney for something, for some stat in the for single club அதிகமா பண்ணதுல ஏதோ ஒன்று is equal to Rooney ஒன்று. மேட்ச்க்கு அப்புறம் அவனையும் யாருங்க இன்டர்வியூ பண்ணாங்க, கிராவன் பச் அவங்கள்ட்ட பேர் தான் இன்டர்வியூ பண்ணாங்க. அதில் வந்து சாலா சொல்லியிருந்தான், I told you it's going to be a tough season சொல்ல, I think it's going to be a tricky season. ஏன்னா இத்தனை மெயின் பிளேயர்ஸும் போயிருக்காங்க. We've gotten really good players, but it will take time for them to get used to what we do, how we do. அதெல்லாமே டைம் ஆகும். But over the last 1 week, it's been fine. I think we are fine now. அப்படின்னா ஸோ எல்லா லிவர்பூல் ஃபேன்ஸ் தலைவரே வந்து இட் வில் பி ஃபைன் நவுன்ட்டா, இனிமேல் நம்பதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் தட் ஹீ ஃபெல்ட் ஓகே ஃபைனலி த டஸ்ட் ஹஸ் செட்டில் டவுனுங்கிற மாதிரி, லெட்ஸ் கோ ஆன் ஃப்ரம் ஹியர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் எமனேட் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த இன்டர்வியூல. பட் அகேன் எனிதிங் கேன் ஹேப்பன். எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங் கிடைச்சது.
இல்ல அதுதான் ஐ மீன் மேபி கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும் ஃபார் ஷூர். அண்ட் இந்த வின் பண்ணது வந்து டெஃபினெட்லி வுட் ஹவ் ஹெல்ப்டு. நான் வந்து இந்த கேம் எப்படி பார்க்குறேன்னா இட் ஹாஸ் பாசிட்டிவ் சைன்ஸ் டெஃபினட்டாக. ஐ திங்க் ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெஸ்ஸிங், அந்த ஒரு ரெஸ்ட் டிஃபென்ஸு, அதெல்லாம் வந்து தேர் ஆர் சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இப்போ இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் எடுத்தோம்னா மெக்காலிஸ்டர் வந்து வாஸ் அ மேசிவ் பாசிட்டிவ் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் இதே ஒரு மேட்சோட நிற்காம இப்போ அடுத்தது மெட்ரிட் வருது, சிட்டி வருது, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் பிரேக்கு அப்புறம் வர அப்போனன்ட்ஸு, டிசம்பரில் வர அப்போனன்ட்ஸு, ஒரு கன்சிஸ்டன்சி தான் நம்ம கேட்குறோம். இதே பர்ஃபார்மன்ஸை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணோன்னா தென் ஐ கேன் பி லைக் ஓகே இந்த டீம் வி ஆர் லைக் ட்ரூலி பேக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அப்படியே மெட்ரிட் கேமுக்கு வருவோம். டாப் ஆஃப் லா லீகா கிளாசிக்கோல ரீசெண்டாக 2-1 பயங்கர ஃபயரியான கிளாசிக்கோ. அது 2-1 ஜெயிச்சிருக்காங்க. டாப் ஆஃப் லா லீகா ரியல் மெட்ரிடு. ட்ரெண்ட் பேக் டு ஆன்ஃபீல்ட், ஜாபி அலான்சோ பேக் டு ஆன்ஃபீல்டு இந்த வாட்டி மேனேஜரா. ஸோ என்ன எதிர்பார்க்குறீங்க? எப்படி லாஸ்ட் சீசன் ஆடணும்னு நினைக்கிறேன் மெட்ரிடை. கார்னர் பிராட்லி வந்து எம்பாப்பே மேலே ஒரு பயங்கரமான ஒரு டேக்கிள்லாம் பண்ணுவானே. ஸோ என்ன எதிர்பார்க்குறீங்க மெட்ரிட் வந்து? ஏன்னா ஐ திங்க் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. நான் ரொம்ப மெட்ரிட் கேம்ஸ் பார்க்கல. ஸோ I'll be very honest. பட் ஆனால் இந்த கிளாசிக்கோ பார்த்தேன். ஐ திங்க் ஸ்டார்ட் ஆஃப் த சீசனில் ஏதோ ஒரு கேம் பார்த்தேன், எனக்கு நான் ஞாபகம் இருக்குது. தே சீம் டு ஹாவ் மோர் ஸ்ட்ரக்சருங்க. அதாவது என்ன டிஃப்ரென்ஸ் நான் எப்படி பார்த்தேன்னா, லாஸ்ட் சீசன் ஆன்செலோட்டியோட எப்படி இருந்துச்சுன்னா 11 பேரை தூக்கி ஆடுறான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எதுவும் ஒரு மாதிரி. கரெக்ட். வெரஸ் இப்போ வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அன் ஐடியா ஆஃப் ஓகே இதுதான் பண்ணணும், அவுட் ஆஃப் பொசிஷனில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன், ரொம்பலாம் பார்க்கல, 2 கேம் தான் பார்த்துருக்கேன். பட் இந்த பார்சலோனா கேம் எஸ்பெஷலி அதை பார்த்தோன்னே அதுதான் எனக்கு டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சது. நீங்கள் என்ன நினச்சிங்க? நீங்கள் என்னோட ஜாஸ்தி பார்த்துருக்கீங்கல்ல? இல்லை ஆப்வியஸ்லி நீங்கள் சொன்ன பாயிண்ட் தாங்க. ஐ திங்க் 2 விஷயம். ஒன்று வந்து ஸ்ட்ரக்சரலி எனக்கு இவ்வளோதான் வேணும்னா ஜாபி அலான்சோ வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். எனக்கு வந்து நீ வந்து பயங்கரமான ஸ்டார் பிளேயருங்கிறனால நீ போய் 10 ட்ரிக்ஸ்லாம் காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு இவ்வளோதான் ரோல். உனக்கு வந்து எடுத்துட்டு போய் நீ கோல் போடுறியா நீ போடு, நீ டிஃபெண்ட் பண்ணுறியா நீ டிஃபெண்ட் பண்ணு, நீ மிட்ல ஆடுறியா நீ ஆடு. உனக்கு கொடுக்கப்பட்ட பவுண்டரிஸ் இவ்வளோதான். இந்த பவுண்டரிக்குள்ள நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஜாபி அலான்சோ இருக்கான். 2வது விஷயம் வந்து இஸ் வெரி வெரி ப்ராக்டிக்கல். இந்த ப்ராக்டிக்கல் எது சொல்கிறேன்னா, ஒரு 2 கோல் லீட் போயிட்டோன்னா அவனை பொறுத்த வரைக்கும் வந்து போதும், எனக்கு 4-5 கோல்லாம் தேவையில்லை, எனக்கு 3 பாயிண்ட் வேணும். இப்போ நான் பின்னாடியே 10 பேர் நிற்கணும் நிற்க வச்சுக்கிறேன், ஓகே எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு 2 கோல் போனதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் நான் ஒரு மாதிரி ஆடினாலும் இன்னொரு ஹாஃப் நான் பயங்கர டிஃபென்சிவாக கூட ஆடிக்கணும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அல்காசிக்கோ அதான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபாஸ்ட்டாக ஆடினாங்க, கிடைச்ச கேப்லலாம் போய் கோல் போடணும் அப்படிங்கிற ரன் எல்லாம் எடுத்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப்ல பாருங்க அப்படியே ஸ்டாப்பு, பாஸ் ஆட்ட பாலை கொடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க, எங்களுக்கு பாலே வேண்டாம், நான் உங்களை ப்ரெஸ்ஸும் பண்ண மாட்டேன், நான் பின்னாடியே தான் இருப்பேன், பாக்ஸ் பக்கத்தில் நீங்கள் வந்தால் நான் பாலை பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம், கிளீனாக டார்கெட் பண்ணாங்க. பெட்ரியவும் யமாலையும் கிளீனாக டார்கெட் பண்ணி உங்கள் 2 பேர்த்த பாலை வந்தால் நாங்கள் விட மாட்டோம்டா, உங்கள் 2 பேர்ட்ட இருந்து ஈஸியாக பாலை வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுல மட்டும் அவங்க குறியாக இருந்தாங்க அந்த கேமில். ஆனால் எக்ஸ்பெக்ட் த சேம் இந்த கேம்லையும். ஏதோ நம்மளுடைய மிட்ஃபீல்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச சோபாஸ்லாயோ இல்லை மெக்காலிஸ்டரையோ டார்கெட் பண்ணி எந்த பாஸும் போட விடாமல் ஆடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஆமாம் டெஃபினட்டாக அவங்க அந்த மாதிரி தான் ஆடி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கிரியேட்டிவிட்டி வேறு எங்கேருந்து வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் இப்போ ட்ரெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், பட் ட்ரெண்ட்டை மென்ஷன் பண்ணோம் ராதர். பட் லாஸ்ட் சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மெக்காலிஸ்டர்லாம் ட்ரெண்ட் இருக்கான்னு இருந்தது, சோபோஸ்லாயால் ஒரு பாஸ் போடுமே, அந்த ட்ரெண்ட் இருக்கிற அந்த ரைட் பேக்லேருந்து ஒரு கிரியேட்டிவிட்டி ஆப்ஷன் இருக்கிறது வந்து இட் வாஸ் அ பிக் அட்வான்டேஜ் நமக்கு. இந்த சீசன் அது இல்லை, விச் மீன்ஸ் அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தே கேன் ஃபோக்கஸ் தர் எஃபர்ட் ஆன் மிட்ஃபீல்டு. ஆமாம். இன்னொரு ஒரு பெரிய கேள்வி கோயிங் இன் டு திஸ் சீசன் மெட்ரிடுக்கு என்னன்னா, எம்பாப்பேயும் வினிஷியஸையும் எப்படி ஒன்றா ஆட வைக்க போகிறீங்க? அண்ட் ஐ திங்க் அலோன்சோ வந்து ஹஸ் டன் வெரி வெல். எம்பாப்பே வந்து 13 goals 2 assists வினிஷியஸ் லீக்ல மட்டும் நான் சொல்கிறது. வினிஷியஸ் வந்து 5 goals 4 assists லீக்ல. ஸோ தேர் கெட்டிங் குட் அவுட்புட் ஃப்ரம் போத் ஆஃப் தெம். ஐ திங்க் ஜூட் பெல்லிங்கமும் நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டான் இப்போது. ஸோ தேர் டீம் ஆன் ஃபார்ம் மெட்ரிடு. ஆமாங்க, ஏன்னா போன வருஷம் நம்மள வந்து ஃபேஸ் பண்ணும்போது 2-0 தோத்தாங்க. அதில் வந்து ஒரு 2-3 பிளேயர் மிஸ் பண்ணானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேமில் வந்து வினிஷியஸ்லாம் ஆடல, எம்பாப்பே ஆடினா, பட் வினிஷியஸ்லாம் அந்த கேம் ஆடலைங்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த லெஃப்ட் விங்கில் இந்த வருஷம் வினிஷியஸ் பேய் மாதிரி ஆடிட்டு இருக்கான், சீரியஸாகவே பயங்கரமாக ஆடிட்டு இருக்கான் அந்த லெஃப்ட் விங்கில். லைக் ட்ரிக்ஸாக இருக்கட்டும், பால் கேரியிங்காக இருக்கட்டும், ஸ்ட்ரைக்கிங், கோல்ஸு, அசிஸ்ட் கொடுக்கறது, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் வினிஷியஸ் இந்த சீசன். அந்த காம்போ ஆஃப்
எம்பாப்பே வினிசியஸ் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குது. அந்த ரைட் சைடு நம்ம டிஃபென்ஸை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணினா ஈஸி குட் நைட் தான், டவுட்டே இல்லை. அதுவும் நம்ம தெரியாதனமா போய் இந்த ஹைலைன் கருமாந்திரம் கீதை ஆடணும்னு வைங்க, எம்பாப்பே இருக்கிற ஸ்பீடுக்கு ஒருத்தவனு பக்கத்துல கூட போக முடியாது அவனை பிடிக்கிறதுக்கு. இல்ல ஆனா ஹைலைன் தான் ஆடுவாங்க. ஐ டோன்ட் திங்க் அதை சேஞ்ச் பண்ணுவோன்னு. ஹைலைன் தான் ஆடுவோம். எனக்கு என்னன்னாக்க இந்த வில்லா கேம்ல ஆடின மாதிரி 3 பேர் பின்னாடி வச்சு ஆடு. நீ என்ன வேணா பண்ணி ஹைலைன் வேணாலும் ஆடிக்க, 3 பேர் பின்னாடி வே அட் ஆல் டைம்ஸ். அவ்வளவுதான் நான் கேட்கறேன். இல்லைங்க, அவன் இருக்கிற ஸ்பீடுக்கு பிளேயிங் ஹைலைன் ஸ்டில் a big issue தான் நமக்கு. யூ ஜஸ்ட் இல்ல அழகா ஒரே பால் பின்னாடி வந்து போட்டுட்டு போயிடுறானுங்க. ஆமாமா, இல்ல நீங்க சொல்றது 100% கரெக்ட். எம்பாப்பேட்ட அவ்வளோ, அதாவது ஒரு பிளேயர்ட்ட அவ்வளோ ஸ்பீடு இருக்கும்போது என்னத்தையும் நீ யூஸ் பண்ணாம இருப்ப. ஸோ ஹைலைன் ஆடினாக்க பாலை பின்னாடி போட்டு நீ ஓடுறான்னு சொன்னா அவன் ஓட போறான், அவ்வளோதானே. அண்ட் அவங்களோட இப்போதான் கிளாசிக்கோ லைனப் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். இது ரெகுலராக ஆடுவானான்னு தெரியல. ஆர்டா குலர் அவன் தான் ரைட் விங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் போல இருக்கு. ஆமாம், இந்த சீசன் வந்து ராட்ரிகோவை ரைட் விங்கில் ஆட வைக்கிறதே இல்லை. மஸ்டான்டுவோனோ ஆடுறான், கியூலர் ஆடுறான், இவங்கெல்லாம் தான் அங்கே ஆடுறாங்க. ஐ திங்க் கியூலர் தான் இந்த கேமையும் ஆடுவான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மிட்டில் வந்து அவங்க சாலிடாக 2 பேரை பிடிச்சிட்டானுங்க. சமேனியும் கேமவிங்காவும் நல்ல டபுள் பீவட் பண்ணிட்டானுங்க. ஸோ பின்னாடி டிஃபென்ஸ் 4 பேர்த்துக்கு அப்புறம் அவனு 2 பேர் நிற்கிறானுங்க. அதுக்கு முன்னாடி மஸ்டான்டுவானோவும் ஆர்டா கியூலர் அண்ட் வினிசியஸ் ஆடுறான், பெல்லிங்கம் ஆடுறான், அண்ட் வினிசியஸ் அண்ட் எம்பாப்பே ஆடுறாங்க மேலே. அதனால வந்து சாலிடாக இருக்கானுங்க. ஆமாம், இல்லை அதான் லாட் ஆஃப் என்ன சொல்கிறது, லாட் ஆஃப் டேலண்ட் இந்த டீமில். அர்டா குலர்லாம் வந்து லாஸ்ட் சீசன் பயங்கரமாக ஆடினா ஒரு ஃபியூ கேம்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இஸ் பிகம் ஸோ மச் பெட்டர். நம்ம ஆளுக்கும் அவனுக்கும் தான் ஏதோ ஒரு பிரச்சனையே, சோபஸ் லைக்கும் அவனுக்கும். ஆமாமா, இன்டர்நேஷனல் பிரேக்ல தானே என்னத்தையும் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தானுங்களே இவனுங்க. ஆமாம், ஹங்கேரிக்கும் அவங்களுக்கும் மேட்ச் வந்தப்போ ஆமாம் 2 ஃபுட் டேக்கிள் வருது சோபஸ் லைட்லேருந்து. என்ன வருதோ, ரெட் கார்டு வாங்காமல் இருந்தானா சரி. அவன் ஒருத்தன் தான் டீமை காப்பாற்றி தூக்கி வச்சு போயிட்டு இருக்கான். சரி, என்ன ட்ரெண்ட் ஆடுவானா, ஸ்டார்ட் பண்ணுவானா இல்லையா? இல்லைங்க, எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஸோ. வந்தால் பெஞ்சிலேருந்து தான் வருவான். ஏன்னா இஸ் அன் அன்லைக்லி ஸ்டார்டர். கிளாசிக்கோவில் கூட வால்வெர்டே தான் ஆடினா, அண்ட் கார்வாயல் இன்ஜர்டு, ஸோ அவன் ஆட மாட்டான். பட் வால்வெர்டே தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. லைக் அவங்களோட லைனப் எடுத்து பார்த்தா 60 மினிட்ஸ்ல he might come on and then say okay 2 கோல் வேணா போய் போடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஐ திங்க் ட்ரெண்ட்டை யூஸ் பண்ணுவான்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆமாம், ஸோ அவங்க வந்து லைனப் வந்து கூர்ட்டுவா, வால்வெர்டே, மிலிட்டாவோ, ஹாய்சன், அப்புறம் ஆல்வாரோ கரேராஸ் லெஃப்ட் பேக். ஐயோ, அந்த பேட்டில் சாலா ஹாஸ் டு வின்னுங்க. கரேராஸ் ஹாஸ் பின் இம்மென்ஸ் இந்த சீசன். இது வரைக்கும் வந்து இஸ் பின் சூப்பர். சாலா ஹேஸ் டு வின் தட் பேட்டில். இல்லைனா அகெயின் ஒன்ஸ் அகெயின் திருப்பி நான் என்னடா குட் நைட் சொல்கிறான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. தட் பேட்டில் சாலா ஹேஸ் டு வின். நீங்க அதை சொல்றீங்க. எனக்கு வந்து ஆப்போசிட் சைடுல இருக்கிற பேட்டில் தான் பயமா இருக்கு. கேக்போ வெர்சஸ் வால்வெர்டே. அத கூட விடுங்க, பிராட்லி வெர்சஸ் வினிசியஸ், அதுக்கு மேல இருக்கும் அந்த பேட்டில். இல்ல லாஸ்ட் இயர் பிராட்லி வந்து எம்பாப்பே மேலேயே டாக்கிள் போட்டான். சொன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த வருஷம் பாக்குறேன். நான் இந்த வினிசியஸ் அப்ப கேம பாக்கலின்னு நினைக்கிறேன். வினிசியஸ் போட்டு புரட்டிட்டு கொனாட்டே இருக்கிற லட்சணத்துக்கு என்ன அண்ணா போறானுங்கன்னு தெரியல அந்த ரைட் ஹேண்ட் சைட்ல. எனக்கு அதுதான் எனக்கு பயமா இருக்கு வினிசியஸ் இருக்கிற வரைக்கும். இந்த பக்கம்ல கவலையே வேண்டாம், வால்வெர்டே கை கட்டிட்டு நிப்பான். தம்பி போ இந்த பக்கமா, வா வா வா, டைம் ஆகுது, டைம் வேஸ்ட் பண்ணாத, வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அழகா கூட்டிட்டு போவான்னு நினைக்கிற வால்வெர்டே. வா தம்பி, அங்க எவ்வளவு போக தெரியாது, வா இந்த பக்கம் வா, 6 அடிச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி வேர்ட்ஸ் விளையாண்டா சீரியஸா நல்லா இருக்குங்க. அந்த விங்கில வேர்ட்ஸை வச்சுட்டு வால்வெர்டேவா இருக்கட்டும், இல்ல 60 நிமிஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு ட்ரெண்ட்டையே கொண்டு வந்தாலுமே வேர்ட்ஸை அவுட் பாலா யூஸ் பண்ணி கூட நம்ம ட்ரெண்ட்டை பின்னாடியே இருக்க வைக்கலாம். அவனை முன்னாடி வர விடாம பண்றதுக்காச்சு அது கஷ்டங்க. ஐ திங்க் வந்து ட்ரெண்ட் வந்தா கூட ஐ திங்க் தே வில் ட்ரஸ்ட் இவன் மிலிட்டாவ் டு பி ஏபிள் டு கவர். அது ஃபூலிஷ்னஸ் தான். மிலிட்டாவும் சரி ஹியூசனும் பெருசா அவ்வளோவாலாம் நல்லா விளையாடல. அவங்க எதிர்பார்த்த அளவுக்குலாம் ஹியூசன் நல்லா விளையாண்டுல இது வரைக்கும். அதனால தேர் டிஃபென்ஸ் இஸ் தேர் ஃபார் த டேக்கிங் தான். நான் இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்க வந்து ட்ரெண்ட்டை பின் பேக் பண்ண மாட்டாங்க. நீங்க சொன்னீங்க அந்த டபுள் பிவட் சுவமினி கமவிங்கா, அவங்க 2 பேரும் அட்லீஸ்ட் ஒருத்தன் எப்படியும் பின்னாடி தான் இருப்பான். ஸோ மிலிட்டாவோ, சுவமினி ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ஹாய்சன் 3 பேர் வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க அவங்க. ஸோ ட்ரெண்ட் எல்லாம் அது ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் டேலண்ட்டை போய் அவங்க பின் பேக்லாம் பண்ண மாட்டாங்க.
சரி, இது வந்து அவங்க ட்ரெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் வால்வர்டே தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஏன்னா ஐ திங்க் அவங்களோட பர்செப்ஷன் எப்படி இருக்கும்னா, நான் மெட்ரிட் மேனேஜர், அதாவது தி அட்மாஸ்பியர் வில் பி டூ மச் ஃபார் ட்ரெண்ட். அவனுக்கு அவனுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதாவது ஹி ஹாஸ் டு பர்ஃபார்ம் அகேன்ஸ்ட் லிவர்பூல் அப்படின்னு சொல்லிட்டு அட்மாஸ்பியர் பயங்கரமா இருக்கும். ஆல்ரெடி லிவர்பூல் ரியல் மெட்ரிட் இல்ல ட்ரெண்ட் வேற அங்க போயிருக்கான். ஸோ அதனால வந்து அட்மாஸ்பியர் பயங்கரமா இருக்கும். ஸோ ஆஸ் அ மேனேஜர் என்னோட இது தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னாக்க, ட்ரெண்ட்டை இந்த கேம்ல ஸ்டார்ட் பண்ண விட்டோம்னா தேர் இஸ் அ சான்ஸ் he will put in a very bad performance. ஈவன் 60 நிமிஷத்துல ஹாஃப் டைம்ல எடுத்தா கூட 45 நிமிஷத்துக்கு கேவலமான பர்ஃபார்மன்ஸுக்கு தான் லைக்லிஹுட் ஜாஸ்தி. வேறஸ் அட்லீஸ்ட் அவன் வந்து 60 மினிட்ஸ் 70 மினிட்ஸ்ல வந்தா 20-30 நிமிஷத்தோட அதுக்கு போயிடும். அது கூட நான் கொண்டு வரணுமாங்கிறது கேமை பொறுத்து தான் இருக்கு. கரெக்ட் கரெக்ட். கொண்டு வராம கூட இருக்கலாம். இல்லைங்க, ஐ திங்க் இன்னைக்கு தனி இன்டர்வியூ அமேசான் பிரைம் வீடியோ ஃபார் ட்ரெண்ட்ஸ் லைஃப் அட் ரியல் மெட்ரிட் பிளஸ் லிவர்பூல் அப்படின்னு தனி இன்டர்வியூ. அவனுக்கு ஆர்னே ஸ்லாட்டை கேட்டாங்க ட்ரெண்ட் என்ன பண்ணுவீங்கன்னு, வேண்டைக்கு கேட்டாங்க என்ன பண்ணுவீங்கன்ட்டு, எல்லாரும் கிளீனா இஸ் நோ லாங்கர் பிளேயர் வித் அஸ், இஸ் an opponent coming in for tomorrow, we will treat him as an opponent and we will try to win the game அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டானுங்க. அதனால வந்து கிரவுட் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னதுக்கு, they can do what they want to do, I will give him a warm welcome அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாட் சொல்லிட்டு போயிட்டார். He has been my vice captain, he has been a good human being, he has been a good player when he was here, so I will give him a warm welcome, but the crowd are free to choose whatever they want to do அப்படின்ட்டு போயிட்டான். அவ்வளவுதான். அதனால என்ன நடக்கும்னு தெரியல. எனக்கெல்லாம் பயமா தாங்க இருக்கு. இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் வந்து விளையாடி ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டானா நம்மளுக்குலாம் உச்சகட்ட அவமானம் தான். சீரியஸா சொல்றேன். நாம எல்லாம் வந்துட்டு தலையை தூக்கவே கூடாது. நம்ம அவ்வளவு பேச்சு பேசியிருக்கோம். ஹீஸ் லெஃப்ட் த கலாக்டிகோஸ் டு கோ டு அ ஸ்மால் டீம் அப்படின்னு டயலாக் விட்டுருக்கோம். அதனால நம்ம கேவலமா ஆடணும்னு வைங்க, சிரிச்சுக்கிட்டே போவான். பாத்தியா எப்படி ஆடி காமிச்சம் பாத்தியாளா அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே போவான். என்ன நடக்குமோ. அப்படியே நம்ம லைனப்புக்கு வருவோம். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒன்னும் கிடையாது, அதேதான், அதே குப்பை தான். இந்த வில்லா கேம் காட்டணுமே அதே லைனப்ப, அதே குப்பை தான். லெஃப்ட் விங்ல அதே குப்பையை தான் நான் பார்க்க போகிறேன். ஒண்ணுமே பேச முடியாது நம்மள்ட்ட. என்னத்தான் கேக் போல பாக்குறாருன்னு எனக்கு தெரியல. சீரியஸா எனக்கு தெரியல. அப்படி என்னத்த அவன் காட்டுறான்னு சொல்லி ஒண்ணுமே இல்லைங்க. மறுபடியும் கேக்கோட போனோம்னு வைங்களேன், இப்பவே எழுதி தரேன். 2-3 அட்டாக்கு தனித்துவமா பையன் நின்னு ட்ரிக்ஸ் காமிச்சு நிப்பாட்டுவான். அவ்வளவு ட்ரிக்ஸ் காமிப்பான், பால் பின்னாடி வந்துடும். இதுதான் நடக்கும். நான் மக்கள் பாக்குறவங்க எல்லாம் என்ன கேக்போ மேல ஓவரா இப்படி பேசுறேன்னா நினைக்க வேண்டாம். எல்லா கேமையும் பாக்குறதுனாலதான் பேசுகிறேன். ஒரு கூடிய சீக்கிரம் எல்லாருமே என்னோட ஹைவுக்கு வந்துருவீங்க. இப்போ உங்களுக்கு கேக்போ அத்தனை கோல் போறான்னு நினைப்பீங்க. போன சீசனும் சீசன் ஸ்டார்டிங்ல இதே தான் சொன்னேன் டியாஸ பத்தி. 3 கேம் டியாஸ் ஆவுன்னு கோலை போட்டான். அதுக்கப்புறம் காணவில்லை. சீசன் முடியும் வரை டியாஸை காணவில்லை. அதேதான் கேக்போவுக்கும். ஏதோ டியாஸ் நம்மளுக்கு பிரஸ் பண்றதுக்காச்சும் பயங்கரமா பண்ணுவான். நம்ம ஆடு தசு புசுன்னு போய் நிக்கிறதுக்குள்ளார பால் நம்ம ஃபைனல் தேர்டுக்கு போய்கிறது. இவனோட பிரஸ்ஸ போய் ஆளை பிடிக்கிறதுக்குள்ளார பால் அங்க போய்கிறது. அப்புறம் திரும்பி பார்க்கறது ஓடி வரதில்லை, அங்கே நின்றுகிறான். சரி அங்கதான் நிக்கிறான், பாலை போடலாம் அப்படி எண்ணினால் பாலை திருப்பி கொடுத்து விடுவேன் அப்படின்னு குறிக்கோளோட விளையாடி கொண்டிருக்கிறான். ஒன்னும் சொல்ல முடியாது, நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஆமா, கௌதம் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. என்ன பிரெடிக்ஷன்? தயவு செஞ்சு தலைவரை லெஃப்ட் விங்ல போடுங்க. நடக்காது, சான்ஸே இல்ல. அப்ப நடக்காதுதான். சீசன் ஸ்டார்ட்ஸ் நோவல இல்ல. அதோட சீசன் ஸ்டார்ட்ஸ் என்ன வில்லாவை ஜெயிச்சிட்டு என்ன சீசன் ஸ்டார்ட்ஸ் நோ இல்ல. என்ன பிரெடிக்ஷன்? வில்லாவியே, அதாவது 6 out of 7 ஜெயிச்ச வில்லாவியே ஜெயிச்சிட்டோம். ஆனா ஆவுன்னா ஒரு ரியல் மேட்ரிட் ஜெயிக்க முடியாத. 15 கேம்ல 14 வின்னு. அவங்க தோத்த ஒரே கேம் அத்லெட்டிகோ மேட்ரிடோட மட்டும்தான். நம்ம அத்லெட்டிகோ மேட்ரிட் ஜெயிச்சிட்டோம்ல. அப்ப அந்த பாயிண்ட போட்டு தொலைச்சனே போச்சு, அவ்வளவுதான். இல்ல அப்போ பேசிக்கலி நீங்க என்ன சொல்றீங்க? லிவர்பூல் தான் நாளைக்கு கேம்ல ஃபேவரட்டா போறோம், அதுதான் சொல்றீங்க கௌதம். மக்களே நான் சொல்லல, நான் 1-1 டிராக்கு தான் போறேன். இப்ப வருவாரு பாருங்க, 4-0 ஈஸி வின்னும் பாரு. இல்ல
இல்ல நான் இவ்வளவு பேசியிருக்கேன்ல, என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 2-1 ரியல் மெட்ரிட் வின்னு. அப்பாடா, ஏதோ மனுஷன் என்ன அர்த்ததான் இருக்காரு. இன்னும் டேக் ஆஃப் ஆகல வண்டி. டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா பிடிக்க முடியாது. ஏதோ நல்ல வேலை இன்னும் அர்த்தலையே இருக்காருங்கிற தெளிவா தெரியுது. 2-1 லாஸ்ன்ட்டார். ஆமா ஆமா 2-1 லாஸ். எம்பாப்பே ஃபர்ஸ்டே ஒரு கோல் போட்டுருவான், அப்புறம் எப்படியோ திக்கி முக்கி ஒரு கோல் நம்ம போடுவோம், அப்புறம் அவனுங்க திரும்ப அசால்ட்டா ஒண்ணு போட்டு போயிடுவானுங்க. அவ்வளவுதான். நான் வேணா சொல்றேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 3 கோலும் முடிஞ்சிரும். 2-1 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிஞ்சிரும், அவ்வளவுதான். செகண்ட் ஹாஃப்ல ஒன்றும் நடக்காது. அவ்வளவுதான். இதுதான் என்னோட prediction இருக்குங்கிறீங்க நாளைக்கு. ஆமா. பட் உங்க ப்ரெடிக்ஷன்ஸும் கீழே போடுங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 41% சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஓசியில பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பிசினஸ் நடத்துறோமா, என்ன நடத்துறோம் நம்ம இங்க? அதானே. ஆமா. பட் எனிவே உங்க ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் கீழே போடுங்க. ட்ரெண்ட்டுக்கு நீங்க என்ன வெல்கம் குடிப்பீங்க உங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு, அதை சொல்லுங்க கீழே.